இது ஒரு ஹோம் ஸ்டே தான், ஆனால் ஒரு ஸ்பெஷலான ஹோம் ஸ்டே. ஸோ இந்த விண்டோ பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அதை வந்து இப்படி கீழே ரோப் பிடிச்சி இழுத்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஒரு லேடியோட தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணி பாருங்கள், காஃப் மசில்ஸ் எல்லாமே அந்த மாதிரியே இந்த 4 லெக்கும் இந்த டைனிங் டேபிளுக்கு சூப்பராக இருக்குது. இங்கேயே டோர் இருக்குது. ஸோ டோர் வெளியாக வந்தோம்னா அப்படியே ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். ஸோ இதுதாங்க கம்ப்ளீட் குன்னூர் வியூவை வந்து இந்த பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து பார்க்கலாம். மெயினாக வந்து அந்த பிரிட்டிஷர்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த பங்களா வந்து ரொம்ப ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஹலோ வியூவர்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து குன்னூர் வரைக்கும் ரீச் ஆனது பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஸ்டேயில் தான் தங்க போகிறோம் அப்படின்ட்டு. அந்த ஸ்டேயை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என் பேக்ரவுண்டில் பார்த்தாலே வந்து நல்ல ஒரு வியூ தெரியும். ஆக்சுவலாக இந்த ஸ்டே பார்த்திங்கன்னா செம்ம ஹைட்டில் இருக்குது. கீழே வந்து குன்னூர் சிட்டி ஃபுல்லாக பார்க்குற மாதிரி ஒரு வியூ. அதாவது கீழே பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் பார்க்க முடியுது. ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இருந்தால் கூடி இங்கேருந்து பார்க்குற மாதிரி நல்ல ஒரு கிளாரிட்டியான வியூ. அப்புறம் ஃபுல்லாக வந்து மவுண்டெயின், மிஸ்ட்டு, இந்த மிஸ்ட்டுக்கு நடுவில் உள்ள வியூவில் தான் இந்த பங்களா அமைஞ்சிருக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ப்ராப்பரான ஒரு சூப்பரான ஒரு பிரிட்டிஷர்ஸ் பங்களா தான் இது. ஸோ இந்த ஸ்டே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 130 இயர்ஸ் ஓல்டான ஒரு பிரிட்டிஷர்ஸோட பங்களா. அது அப்படியே அப்புறம் இந்தியன்ஸ்க்கு மாதிரி இப்போ வந்து ஒரு சூப்பரான ஹோம் ஸ்டேயாக இருக்குது. பட் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, இந்த பிரிட்டிஷர்ஸ் பங்களாலாம் நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஆனால் வந்து உள்ளே போய் ஸ்டே பண்ணணும், அது எப்படி இருக்குது, அந்த மோட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சது தான் இந்த ஸ்டே நான் வந்து சூஸ் பண்ணது. இந்த இடம் குன்னூர் ஸ்டேயில் நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பாருங்களேன், நல்ல கார்டன் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஏரியா பாருங்கள், இது வந்து நல்ல ஒரு ஓப்பன் வெராண்டா மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஓப்பன் வெராண்டாலேயே நீங்கள் பார்க்கலாம். இந்த விண்டோலாம் பாருங்கள். ஸோ அந்த பழைய காலத்து விண்டோ, அதே மாதிரி அந்த கிளாஸு. மெயின் வந்து இந்த பில்டிங்கை வந்து ஒரு 130 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மேலே இந்த லைட் ஷேட்ஸு இதெல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது வந்து ஒரு பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் தான். அதெல்லாம் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக காட்டுறேன். நான் இப்போ அந்த வெராண்டாவில் தான் நிற்கிறேன். நல்ல ஒரு ப்ரீஸான ஒரு சில்லான காற்று. ஆப்போசிட்டில் பார்க்குறதுக்கு நல்ல மிஸ்டியான குன்னூர். அதாவது குன்னூர் ஃபுல்லாகவே மிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. ரைட் சைடு, லெஃப்ட் சைடில் வந்து 2 பெட்ரூம். அந்த பெட்ரூமோட ஓப்பனிங்ஸ்க்கு அதுக்கு வந்து நல்லா அந்த டோர்ஸ்லாம் பாருங்களேன், நீட்டாக வந்து கர்டன் போட்டு அதில் வந்து நல்ல கிளாஸ் டோர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ மெயின் என்ட்ரன்ஸில் அட்ராக்ஷனே வந்து இந்த ஓப்பன் ஸ்பேஸ், அப்புறம் இந்த லைட் ஷேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பழைய மாடலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் போட்டிருக்குறாங்க. அஜுல் சாப்பிட்றது பாருங்க, அஜுல் சாப்பிட்றது பாருங்க. கடிச்சு சாப்பிடு. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து பங்களாக்கு உள்ளே போவோம். நான் உள்ளே அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இந்த டோர்லேயே எவ்வளோ கிளாஸஸ் போட்டிருக்காங்க. அப்படியே பழைய இது தாங்க, அப்படியே சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதாங்க கம்ப்ளீட் ஹால், நல்ல ஒரு பெரிய ஹால். ஸோ மெயின் ஹாலில் பாருங்கள், இங்கே வந்து ஒரு டேபிள், பக்கத்துலேயே வந்து இது வந்து லிவிங் ரூம் ஸ்பேஸ் மாதிரி, அதனால் சோஃபா போட்டிருக்காங்க. ஸோ இதோட ரூஃப் ஹைட் பாருங்கள், சரியான ஹைட்டு. அப்புறம் இந்த சேண்ட்லர்லாம் பாருங்கள், அப்படியே பழைய காலத்தில் உள்ள சேண்ட்லர் தான், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வுட்டு, இந்த வால் இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ பழசு. ஸோ இந்த டேபிள் பாருங்களேன், இந்த டேபிள் நல்ல ஒரு டீக்குட்டில் செஞ்ச ஒரு சூப்பரான டேபிள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டைல்ஸ் பாருங்கள், இந்த டைல்ஸ்லாம் நல்லா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இந்த டேபிளில் ஒரு 5 டைல்ஸு, அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர். ஸோ இந்த லேயர், இந்த டேபிளை நம்ம வந்து ஏதாவது யூஸ் பண்ணி எழுதுறதுக்கு வச்சுக்கிட்டோம். இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்டோ பென் ஸ்டாண்டோ வைக்கிற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த சேனலர் செட்டிங்ஸ்லாம் பாருங்களேன், ஒரு வுட் பீஸ் கொடுத்து அது மேலே ஃபிட் பண்ணியிருக்கிறது. இது எல்லாமே வந்து பிரிட்டிஷர்ஸ் டைமில் யூஸ் பண்ணது தான். அப்புறம் வந்து இந்த டைனிங் சைடு போர்ஷனுக்கு வருவோம். டைனிங் சைடு போர்ஷனில் இப்போ இவங்க ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஹீட்டர். அப்போ அந்த காலத்தில் வந்து விறகு போட்டு எடுக்கக்கூடிய ஒரு ஹீட்டர் தான் இதில் இருக்குது. இந்த கால் பாருங்களேன். ஸோ டைனிங் டேபிளுக்கு உண்டான லெக்கு வந்து ஒரு லேடியோட லெக் மாதிரியே பண்ணியிருக்கிறாங்க. ஃபிங்கர்ஸ், இந்த ஃபிங்கர்ஸில் நிற்கிற மாதிரி. இதில் இன்னொரு ஒரு சர்ப்ரைசிங்கான எலமெண்ட் மேலே பாருங்கள். நான் கூட பார்த்தா ஃபஸ்ட்டு பாட்டம் மட்டும்தான் வந்து ஃபிங்கர்ஸில் நிற்கிற மாதிரி நினச்சேன்.
தைஸ் வரைக்கும், அதாவது அந்த ஒரு லேடியோட தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணி பாருங்கள். காஃப் மசில்ஸ் எல்லாமே அந்த மாதிரியே இந்த 4 லெக்கும் இந்த டைனிங் டேபிளுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலில் லிவிங் ஸ்பேஸும் டைனிங் பார்த்தோம். ஸ்ட்ரைட்டாகவே ஒரு பெட்ரூம் இருக்குது. அப்புறம் ரைட் சைட்லேயும் ஒரு டோர் இருக்குது பாருங்கள். அந்த ரைட் சைடில் உள்ளது ஒரு பெட்ரூம். அதுக்கப்புறம் உள்ள டோர் வந்து கிச்சனுக்கு போகக்கூடியது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த வீடியோவில். லெஃப்ட் சைடும் அதே மாதிரி ஒரு பெட்ரூம் இருக்குது. இப்போ இது ஹோம் ஸ்டேயாக இருக்கிறதுனால ஒவ்வொரு பெட்ரூமும் ஒவ்வொரு கெஸ்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த லெஃப்ட் சைடில் உள்ள பெட்ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறோம். மைட் பி இது வந்து மாஸ்டர் பெட்ரூமாக இருந்திருக்கலாம். ஒரு மேசிவாக ரொம்ப பெரிய பெட்ரூம் இருக்குது. அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். உள்ள போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பெட்ரூம் ரொம்ப ஒரு மேசிவான பெட்ரூம். அதோடு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணலாம். எல்லா டோர்ஸ்க்கு மேலே பாருங்கள் இந்த ஒரு ஆர்ச் கட்டிங் இங்கே பாருங்கள். ஸோ இந்த பெட்ரூமில் நுழைஞ்ச உடனே நமக்கு வந்து ரொம்ப கண்ணை பறிக்கிற விஷயம் இந்த உட்டன் கபோர்ட். அப்புறம் வந்து ஓப்பன் செல்ஃப்ஸ்லாம் இருக்குது. அங்கே பாருங்கள் ஒரு லைட் லேம்ப். அது பாருங்கள் ஒரிஜினல் ஒரு வுட் பீஸ் மரத்தோட தண்டு, அதுலேருந்து இந்த லைட் பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரூமில் வந்து நல்லா ஒரு டபுள் காட் பெட் இப்போ போட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள், முன்னாடி போகக்கூடிய ஸ்பேஸ்க்கு அந்த ஆர்ச்லாம் பாருங்கள். அப்புறம் இந்த லைட்ஸ்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயினாக வந்து ரொம்ப அட்ராக்டாக நல்லா வெளிச்சம் முடிக்கக்கூடிய லைட்டு வந்து ரூஃபில் சென்டரில் இருக்கிறது. ஹாலில் நம்ம ஏற்கனவே ஹீட்டர் பார்த்தோம். அந்த ஹீட்டர் வந்து டைனிங் டேபிள்னால அவங்களுக்கு ஃபுல்லாக காட்ட முடியல. ஸோ இதில் பாருங்கள் கீழே விறகு போட்டு அப்புறம் வந்து அதை நெருப்பை உண்டாக்குற மாதிரி மாடல். ஆனால் நல்லா அதை சுற்றி உள்ளது பாருங்கள், நல்ல ஒரு வுட்டன் ஃபினிஷ். ஸோ அந்த காலத்தில் ஹீட்டர் இல்லாமல் இருக்க முடியாது. இந்த அந்தனால நல்லா போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம அப்படியே முன்னாடி போவோம். இப்போ முன்னாடி போகிற இடத்துல கூட அதாவது நல்ல ஒரு சிங்கிள் காட் இவங்க போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த பெட்ரூம் வந்து ஒரு கெஸ்ட், அதாவது மாஸ்டர் பெட்ரூம் ப்ளஸ் சில்ட்ரன்ஸ்க்கும் இதிலே போடலான்னு போட்டிருப்பாங்களா, என்ன மாடலர்னு தெரியல. பாருங்கள் இந்த பெட்ரூம்குள்ளேயே இன்னொரு குட்டி பெட்ரூம் கண்டினியூ ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பேர் படுக்கிற மாதிரி, அப்புறம் வந்து இங்கிட்ட ஒரு 2 பேர் படுக்கிற மாதிரி, அப்புறம் இந்த சைடில் வந்து ஒரு சிங்கிள் காட்டு. இவ்வளோ பெரிய பெட்ரூமாக வந்து பிரிட்டிஷர்ஸ் வாழ்ந்துருக்காங்கன்னு அப்போ நினச்சி பாருங்கள். ஸோ இந்த விண்டோ பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அதை வந்து இப்படி கீழே ரோப் பிடிச்சி இழுத்தா மட்டும் தான் ஓப்பன் ஆகும். வாபஸ் க்ளோஸ் கரோ. ஓகே, அதில் வந்து 2 ரோப் இருக்குது. ஒரு ரோப் பிடிச்சி இங்கிட்டு இழுத்தோம்னா ஓப்பன் ஆகுது, இன்னொரு ரோப் பிடிச்சோம்னா க்ளோஸ் ஆகுது. ஆனால் செம ஹைட்டு, பட் நல்ல ஒரு வென்டிலேஷன் இதில். ரூஃப் பாருங்கள், பெட்ரூம் ரூஃப்ஸ்லாம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அப்புறம் பேக் சைடில் பாருங்கள் நல்ல ஒரு வெளிச்சம் இருக்குது. அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம ஃப்ரண்ட் வியூ. இங்கேயே டோர் இருக்குது. ஸோ டோர் வெளியாக வந்தோம்னா அப்படியே ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். ஸோ இதுதாங்க கம்ப்ளீட் குன்னூர் வியூ. குன்னூர் வியூவை வந்து இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து பார்க்கலாம். இப்போ நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா கிச்சன் காட்ட போகிறேன். கிச்சனுக்கு பாருங்கள் நல்ல ஒரு டபுள் டோரு, இப்படி ஃபோல்டபுள் டோராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிச்சனுக்குள்ளே வந்த உடனே இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல, ஸோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி லைட் ஷேட்ஸ் தான். ஸோ கிச்சனுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு அவுட் ஹவுஸ், அதாவது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா வேண்டாத ஐட்டம்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோர் ரூம். அதுக்கு வெளியில் அப்படியே திருப்பி நம்ம வந்து வெளியில் போகிற மாதிரி ஒரு ஸ்பேஸு. இதை விட்டு நம்ம அப்படியே வெளியில் போயிடலாம். மெயினாக வந்து நான் கிச்சனுக்குள்ளே காட்டணும்னு ஆசைப்பட்றது எவ்வளோ பெரிய சைஸ் கிச்சன் மட்டும் பாருங்கள். ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறனால என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஃப்ரிட்ஜுக்கெலாம் தனி ஸ்பேஸ் வேணும்னே இல்லை, அந்தளவுக்கு இது பெருசாக இருக்குது. நல்ல ஒரு வென்டிலேட்டடான பங்களாங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கிச்சனில் சமைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு வெளிச்சம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கிச்சனோட ஃபுல் வியூ. இப்போ வந்து இது ஹோம் ஸ்டே இருக்கனால சஃபிஷியண்ட்டாக வெசல்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த ஹோம் ஸ்டேயில் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபுட்ஸுமே இங்கே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. டைமுக்கு டீ காஃபி எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க. இந்த பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து எல்லாமே பெருசாக பண்ணியிருக்கிறாங்க. நான் காட்டுறேன் உங்களுக்கு. மெயினாக வந்து அந்த பிரிட்டிஷர்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த பங்களா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இந்த டோர் சைஸ் மட்டும் பாருங்களேன். பெட்ரூம் இந்த ஆர்ச்சுக்கு கீழே இந்த நிலையே வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. பழைய காலத்து டோர் தான். அந்த நிலை விட்டு கீழேயும் வந்து அந்த நில, பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த நிலவோட பேஸ்லேயும் அந்த நில உடன் இது வரும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் ஒரு சின்ன செல்ஃபு, எல்லாமே அந்த பழைய வுட்டில் செல்ஃப் பண்ணி, அதாவது செல்ஃப் மாதிரி பாக்ஸ்க்கு நடுவில் உடன் செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இப்போதைக்கு இது வந்து ஹோம் ஸ்டே இருக்கிறதுனால இந்த ரூமில் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஸு, 2 பேர் படுக்கக்கூடிய ஒரு காட்டு, அப்புறம் அடிஷ்னலாக இங்கே ஒரு சின்ன கட்டில், இவ்வளோ இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இங்கேயும் பாருங்கள் ரோப் போட்டு போடுற மாதிரி ஒரு வென்டிலேஷன் இருக்குது. நல்ல செம ஹைட்டில் இருக்குது.
கேமராவே எங்களுக்கு மேலே தூக்கி காட்டுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஹைட்டு, நல்ல ஒரு வென்டிலேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு பாருங்கள், இந்த லைட்டு எல்லாமே ஒரு நல்ல ஒரு டீக்வுட் பீஸ் கொடுத்து அதுக்கு மேலே தான் இந்த லைட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைட்டெலாம் வந்து பழைய காலத்து லைட்டு தான். இப்போ அந்த பல்ப் எப்படி இருக்குமோ அதுதான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மோல்டெலாம் எதுவுமே மாற்றலை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு வுடன் கபோர்டு, இது எல்லாமே வந்து பிரிட்டிஷர்ஸ்லாம் யூஸ் பண்ண கபோர்டு தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒரு டோர் இருக்குது, அதுக்கு மேலேயும் நல்ல ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த பேக் சைட் டோரை திறந்து அப்படியே பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேக் சைடுக்கு போனோன்னே நல்ல பேக் சைடில் உள்ள அவுட் ஹவுஸ் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பங்களாவோட பேக் சைடு. இந்த மாதிரி பெட்ரூமுக்கு பின்னாடி ஒரு பேக் யார்டு இருக்கிறது நல்ல ஒரு வென்டிலேஷன் மட்டும் கிடையாது, ஒரு ரிலாக்ஸ் ஸ்பேஸு. இப்போ இந்த காலத்தில் பால்கனிலாம் இருக்குது, ஆனால் அவங்க வந்து அப்போ வந்து எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர். ஆனால் நல்ல ஒரு ஸ்பேஸில் வெளியில் போய் நிற்கிற மாதிரி இந்த பங்களா வந்து அமைஞ்சிருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டாய்லெட் பார்ப்போம். டாய்லெட்டுக்குள்ளே டோரை பாருங்களேன், அதுவுமே வந்து பழைய உடன் டோர் தான். இந்த டாய்லெட்டோட லென்த் மட்டும் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது. ஸோ இந்த டாய்லெட்டே வந்து ஒரு 3 டிவிஷனாக அவங்க வச்சுருந்துருக்காங்க. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பேஷின் வித் மிரர், அப்புறம் வந்து நம்ம டாய்லெட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஷவர் ஏரியா. ரொம்ப ஒரு ஸ்பேஷியஸான டாய்லெட். இவ்வளோ பெருசாக தான் பிரிட்டிஷர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மலாம் இப்போ போடுற டாய்லெட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்பேஸு, இது நல்ல பெரிய டாய்லெட். ஸோ ஒரு பெட்ரூம்க்கு உண்டான லென்த் வந்து ஒரு டாய்லெட் இருக்குது. நான் வந்து லாங் வியூலேயும் ஒரு தடவை உங்களுக்கு காட்டுறேன். இந்த டாய்லெட் டோர்லேருந்து அந்த டெட் எண்ட் வரைக்கும் பாருங்கள், அவ்வளோ ஒரு லென்த்தியான டாய்லெட். ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து வந்தால் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரான அந்த ஹால். அனபியா என்ன பண்ணுற? என்ன காலை கட்டிட்டு படுத்து கிடக்க? இப்போ நைட் நீங்கள் 2 இங்கேயே படுத்துக்கோங்க, இது 2லயே. நைட் டைம் இந்த ஸ்டே, அதாவது இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ் பங்களா. ஸோ நைட் டைம் இந்த ஸ்டேயை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டேக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ப்ரைஸ் இருக்குது, அப்படியே நான் காட்டுறேன். ஸோ இங்கேருந்து அப்படியே கட் பண்ணோம்னா நம்மளால் வந்து ஃபுல் குன்னூரையும் பார்க்க முடியுது. பாருங்கள், ஆக்சுவலாக என்னால் கேமராவில் எவ்வளோ காட்ட முடியுதுன்னு தெரில, பட் கண்ணால் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வெஹிக்கிள்ஸோட சின்ன சின்ன மூமெண்ட்லாம் கூட பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வியூக்காண்டியே இந்த ஸ்டேயில் வந்து எத்தனை தடவைனாலும் வந்து தங்கலாம். அங்கங்கே அந்த மிஸ்ட்டுக்கு நடுவில் இந்த லைட்ஸு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே ஃபேமிலியோட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹோம் ஸ்டேயை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் வரக்கூடிய இடம் வந்து இந்த ஹெச்எஸ் ஹாலிடே ஹோம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் குன்னூர் கிளைமேட்டையும் குன்னூர் வியூவும் அட்டகாசமாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஹோம் ஸ்டே நீங்கள் வந்து booking.com மூலமாக புக் பண்ணலாம், அது போக டேரெக்டாகவும் புக் பண்ணலாம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரிட்டிஷர்ஸ் பங்களாவில் வந்து கண்டிப்பாக ஒரு தடவையாக லைஃப்பில் ஸ்டே பண்ணி பாருங்கள். அதோட ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எல்லாருமே நம்ம ஊட்டி சீரிஸ் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே உங்கள் லைக் கமெண்ட்ஸை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திப்போம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.